अशरफिल मुरसलीन वाला आलिहि व अस्हाबिहि अजमाइन अम्मा बाद या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाह हक़्क़ तुक़ातिहि वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बत्थ मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिहि वल अर्हाम इन्नल्लाहा काना अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनुत्तकुल्लाह व क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा फ़इन्न अस्दक़ल हदीथि किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहददातुहा व कुल्ल मुहददतिन बिदअ व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फ़िन्नार अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नக ஹமீதும் மஜீத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் ஒரு அமலை செய்துவிட்டு இன்னும் ஒரு அமலை செய்வதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கின்றோம். ஒரு அமலை செய்துவிட்டு இன்னும் ஒரு அமலை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தருகிறான் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய அருள் நம் மீது இருக்கிறது என்பது அடையாளம். அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் என்பது அடையாளம். ஒரு பாவத்தை செய்துவிட்டு இன்னும் ஒரு பாவம் செய்வதற்கான பாதுகாப்பான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் அல்லாஹு தஆலா நம்மளை தண்டித்து கொண்டிருக்கிறான் என்பது அடையாளம். எனவே அந்த அடிப்படையில் ஒரு நல்லதொரு இபாதத்தை செய்துவிட்டு அல்லாஹுடைய மாளிகையிலே அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் கேட்கவும் பேசவும் அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த ஆஃபியத் என்பது இஸ்லாத்தில் எந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை எனக்கும் உங்களுக்கும் ஞாபகமூட்டி கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆஃபியத் என்பது எல்லாராலும், அரபு தெரிந்த அரபு தெரியாத எல்லாராலும் உச்சரிக்கப்படுகிற ஒரு வார்த்தை தான் ஆஃபியா என்பது. நல்ல ஆஃபியத்தோடு நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகத்தோடு வாழணும் என்று சொல்வதை விடவும், இந்த ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதை விடவும், ஆஃபியத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் தெரியாவிட்டாலும் எல்லாருக்கும் தெரியும் அது ஆஃபியத் என்பது ஆரோக்கியத்துக்கு தான் சொல்கிறது அப்படி என்று. ஆனால் எந்த ஒரு இடத்திலும் ஆஃபியத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில், அதாவது எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் சிஹத்தை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லலை. சிஹத்து என்பதும் ஆரோக்கியம்தான், ஆஃபியத் என்பதும் ஆரோக்கியம்தான். ஆனால் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த செய்தி தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மனிதர்கள் மிக பெரும்பாலானவர்கள் இரண்டு விடயத்தில் பொடுபோக்கானவர்களாகவே இருக்கிறார்கள். அதில் ஒன்று அஸ்ஸிஹா ஆரோக்கியம், இன்னும் ஒன்று வல்ஃபரா ஓய்வு நேரம். இதில் நிறைய பேர் பொடுப்போக்கோடு நடந்து கொள்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வருகின்ற வார்த்தை சிஹத் என்று சொல்லுகிற வார்த்தை. சிஹத் என்று சொல்லுகிற வார்த்தை ஆரோக்கியம்தான். அது உடல் ரீதியான உளர் ரீதியான ஆரோக்கியத்தை குறிப்பதற்காக இஸ்லாத்தில் சிஹத் என்று சொல்லப்படும். ஆனால் இந்த ஆஃபியத் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் பின்னால் சொல்லுகிற செய்திகளோடு, பிரார்த்தனைகளோடு, சஹாபாக்களோடு, தாபீங்களோடு, மன்னரைகளோடு, மனிதர்களோடு, மரணித்தவர்களோடு, உயிரோடு வாழுகிறவர்களோடு
இந்த வார்த்தையை இஸ்லாம் எவ்வளவு நெருக்கமாக வைத்து கேட்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் வாழ்ந்த பெரிய இமாம், எங்கள் எல்லோருக்குமே தெரியும், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள். இவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் ஹதீதுகளை சேகரிக்கின்ற பணிகளில் நிறைய நேரங்களை நான் செலவிட்டு விட்டேன். அவரோட கவலையை பாருங்க. நிறைய ஹதீதுகளை இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சேகரித்து இந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்தார், சொன்னார்கள். அவர் சொல்றாரு, நான் நிறைய ஹதீதுகளை சேகரிக்கின்ற விடயங்களில் நிறையவே நேரங்களை, அதிலேயே என்னுடைய கால நேரங்களை நான் என்ன செஞ்சிட்டேன், நான் செலவழித்து விட்டேன். ஆனால் இந்த குர்ஆன், பாடமாக்கிய குர்ஆனை, இந்த படித்த குர்ஆனை முராஜா செய்வதற்கான நேரம் எனக்கு வாழ்க்கையில் கிடைத்தது என்பது குறைவு. நிறைய பணிகளுக்காக, ஹதீஸுகளுக்காக வாழ்க்கைகளில் நிறைய நேரங்களை நான் செலவிட்டு விட்டேன். பாடமாக்கிய படித்த இந்த குர்ஆனை முராஜா செய்வதற்காக நான் நேரம் செலவழித்தது என்பது மிக குறைவு. அல்லாஹ் கிட்ட நான் அடிக்கடி ஒரு துவா கேட்பேன், யா அல்லாஹ், நான் பாடமாக்கிய படித்த இந்த குர்ஆனை நான் முராஜா செய்யணும், மீட்டோணும், மீண்டும் படிக்கணும், அதை வாசிக்கணும், பாடமாக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட நான் அடிக்கடி துவா கேட்டேன். எனக்கு அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை இந்த உலகத்தில் சுதந்திரமான மனிதனாக இருக்கிற போது தரவில்லை. எனக்கு அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை நான் ஜெயிலில் இருக்கிற போது தான் அல்லாஹு தாலா தந்தான். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த குர்ஆன் படைக்கப்பட்டது என்பதற்கு எதிராக அன்று பிரச்சாரம் செய்து போராடிய போது அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டார், சிறைச்சாலையில் இருந்தார். அப்ப சொல்றாரு, நான் கேட்டேன் அல்லாஹ் கிட்ட ஒரு துவா, குர்ஆனை முராஜா செய்யணும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் ஹதீதுக்காக வேண்டி நிறைய நேரங்களை செலவழித்தேன். ஆனால் குர்ஆனுக்காக வேண்டி குறைய நேரங்களை தான் செலவழித்தேன். ஆனால் அல்லாஹ் கிட்ட கேட்டேன், அல்லாஹு தாலா எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் சுதந்திரமாக சுத்தி திரிகிற போது இறைவன் தரவில்லை. அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா நான் ஜெயிலில் இருக்கிற போதுதான் அல்லாஹு தாலா தந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஏதாவது அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்வீர்களாக இருந்தால் ஆஃபியத்தோடு சேர்த்து கேளுங்கள். நான் ஜெயிலில் இருக்கிற நேரம் ஆஃபியத்தோடு குர்ஆனை மீட்டல்ல, குர்ஆனை மீட்டினந்தான், ஆஃபியத்தோடு மீட்டல்ல. சிறையில் இருக்கிற நேரம் சித்திரவதை கிடைக்கும், சிறையில் இருக்கிற நேரம் துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும், கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும், மன ரீதியான நெருக்கடிகளை அனுபவிக்க வேண்டி வரும், உடல் ரீதியான துன்பங்களை அனுபவிக்க வேண்டி வரும். நான் அல்லாஹ் கிட்ட கேட்டேன்தான், குர்ஆனை முராஜா செய்வதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தா என்று கேட்டேன்தான். நான் குர்ஆனை சிறைச்சாலையில் இருந்துதான் முராஜா செய்தேன். ஆனால் நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கக்குள்ள ஆஃபியத்தோடு எனக்கு அந்த குர்ஆனை முராஜா செய்வதற்காக நீ தா என்று நான் கேட்கவில்லை. அல்லாஹ் தந்தான், ஆனால் ஆஃபியத்தோடு தரவில்லை. அல்லாஹ் என்னை சிறைச்சாலைக்குள் வைத்துத்தான் அதை எனக்கு தந்தான். நீங்கள் பிரார்த்தனை செய்தால் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தோடு நீங்கள் பிரார்த்தனையை கேளுங்கள் என்றார்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த வரலாறுல வைத்து இந்த ஆஃபியத் என்பது இஸ்லாத்தில் எந்த இடத்தில் வைத்து பார்க்கப்படுகிறது என்பதை புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம எப்பையும் பொருளாதாரத்தில் ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, உடல்ல ஆரோக்கியத்தை தாண்டி கேட்கிற, வாகனத்தில் ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, வீடு வாசல்ல ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, வாழ்க்கையில் ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, உலகத்தில் ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, மறுமையில் ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, கபூர்ல ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல, மஹ்ஷர்ல ஆஃபியத்தை தாண்டி கேட்கறல்ல. நம்ம கேட்கறல்ல. ஆஃபியத் என்பது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆரோக்கியம் மட்டும்தான் என்று. ஆனால் இஸ்லாம் நான் சொன்ன எல்லாத்திலையும் ஆஃபியத்தை கேட்க சொல்லுது. ரிஸ்கிலையும் ஆஃபியத். ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரம் கிடைக்குதுன்னு வைங்க, அவன் நிறைய அல்லாஹ் கிட்ட எப்படி கேட்குறான், யா அல்லாஹ் எனக்கு சொத்தத்தா, வசதியத்தா, வாய்ப்பத்தா, சொத்தத்தா, வசதியத்தா, வாய்ப்பத்தாண்டு அவன் கேட்குறான். அல்லாஹ் கொடுக்குறான். ஆனால் நிறைய பேருக்கு அந்த சொத்தை அனுபவிக்குகின்ற ஒரு ஆரோக்கியம் கிடைக்காம போகும். அல்லாஹ் கேட்கிற போது கொடுத்துட்றான். ஆஃபியத்தை கேட்கலையே அவங்க. அந்த சொத்தை அனுபவிப்பதற்கு அல்லாஹுடைய ஆஃபியத் இந்த உலகத்தில் வேணும். வாகனத்தை தாண்டி நிறைய பேர் கேட்குறோம். அல்லாஹ் 2க்கு 3 நல்ல குவாலிட்டியான கம்ஃபர்டபுளான வாகனத்தை தாரான்.
அதை ஓடுறதுக்கு கால் இருக்காது, சுகரில் காலை வெட்டிட்டான். வேறொரு டிரைவரை போட்டு தான் காரை ஓட வேண்டி இருக்குது. அல்லாஹ் ஆஃபியத் இல்லாமல் சொத்தை தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனால தான் ஆஃபியத் என்பதும் சிஹத் என்பதும் இரண்டும் வித்தியாசமானது. ரெண்டும் கருத்தடிப்படையில் ஒற்றுமையாக இருந்தாலும் ஆழத்தின் அகலத்தின் அடிப்படையில் வித்தியாசமானது. புரிந்து கொள்ளுங்கள், இந்த சிஹத் என்பது உலகத்தில் உள்ள உடலோடும் உலகத்தில் உள்ள உள்ளத்தோடும் சம்பந்தப்பட்டது. ஆஃபியத் என்பது அப்படி அல்ல, உள்ளத்தோடும் சம்பந்தப்படும், உடலோடும் சம்பந்தப்படும், துன்பமில்லாத வாழ்வையும் குறிக்கும், கஷ்டமில்லாத வாழ்வையும் குறிக்கும், உலகத்தின் வாழ்வையும் குறிக்கும், மறுமையின் வாழ்க்கையையும் குறிக்கும், மன்னரையின் வாழ்வையும் குறிக்கும், மஹ்ஷருடைய வாழ்வையும் என்ன செய்யும், இது குறிக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. சஹீஹு திர்மிதி 2346வது செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சிர்பிஹி, யார் ஒருவர் காலையில் எழும்புற போது தண்ட குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமான மனிதராக எழும்புகிறாரோ, முஆஃபன் ஃபி ஜஸதிஹி, தண்ட உடல்ல ஆரோக்கியமாக, முஆஃபன் ஆஃபியத், முஆஃபன் ஃபி ஜஸதிஹி, எந்த நோயுமே இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, குடும்பத்தில் எழும்புற போது மரண செய்திகள், துன்பங்கள், துயரங்கள், மனைவி பிள்ளைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எதுவுமே காதுக்கு வந்து சேராமல் அவரும் ஆரோக்கியமாக எழும்பி அவருடைய குடும்பமும் ஆரோக்கியமான செய்திகளை பரிமாறி கொள்ளுகிற போது இந்த கூத்து யௌமிஹி, அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு அவருக்கு தாராளமான ஏராளமான உணவும் இருந்தால் ஃபக்கஅன்னமா ஹீஸத் லஹு ஹயாத்துத் துன்யா, அவருக்கு முழு உலகமும் கிடைத்ததற்கு சமன்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷன் காலையில் எழும்புறார், எந்த நோயும் இல்லை, ஆரோக்கியமாக எழும்புறார், நிம்மதியாக எழும்புறார், குடும்பத்தில் இருந்து எந்த கெட்ட செய்திகளும் இல்லை, மரண செய்திகள் இல்லை, துன்ப செய்திகள் இல்லை, துயரங்கள் இல்லை, அன்றைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஏராளமாக தாராளமாக இருக்குது. அப்படி என்று ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமாக இருந்தால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்கு கிடைப்பதை விடவும் சிறந்தது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பாருங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாங்க பாருங்க. புகாரியில் 6099வது செய்தி, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. அன் அபி மூசா ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அபு மூசா அல் அஸ்ஸரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. லைஸ அஹதுன் அவ் லைஸ ஷையுன் அஸ்பர அலா அதன் சமிஅஹு மினல்லாஹ், இந்த உலகத்தில் அல்லாஹுவை போன்று, அதாவது அல்லாஹுவை போன்று ஒரு பொறுமைசாலி யாருமே கிடையாது. அல்லாஹுவை போன்று ஒரு பொறுமைசாலி யாருமே கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் இன்னகும் லயதுஊன லஹு வலதன், அல்லாஹுக்கு பிள்ளைகள் உண்டு என்று, அல்லாஹுக்கு பிள்ளைகள் உண்டு என்று இணைகள் வைத்துக்கொண்டு அல்லாஹுவை அழைத்து கொண்டு வாழுகின்ற மனிதர்களையும் அல்லாஹ் பார்த்து பொறுத்து கொண்டு பொறுமையாக இருந்து கொண்டு அவர்களுக்காக எந்த தண்டனையுமே இறைவன் கொடுக்காமல் அவங்களுக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தையும் ரிஸ்கையும் கொடுத்து கொண்டிருக்கிறானே, அப்படிப்பட்ட இறைவனை விட யாருமே பொறுமைசாலி கிடையாது. உண்மைதான தோழர்களே, நம்மெல்லாம் செய்கிற பாவத்துக்கு, நம்மெல்லாம் செய்கிற தவறுக்கு, நம்மெல்லாம் ரகசியமாக செய்கிற பாவத்துக்கு, பரகசியமாக செய்கிற பாவத்துக்கு, இருட்டில் செய்கிற பாவத்துக்கு, இன்டர்நெட்டில் செய்கிற பாவத்துக்கு, பேச்சில் செய்கிற பாவத்துக்கு, மியூசிக்கில் செய்கிற பாவத்துக்கு, இறைவனுக்கு வைக்கின்ற இணை வைப்புக்கு, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிற அந்த வணக்கத்துக்கு அல்லாஹ் நமக்கு தண்டனை தருவதாக இருந்தா நம்முடைய எலும்பு கூட மிஞ்சிருக்காது. அல்லாஹ் மிக பொறுமைசாலி, அல்லாஹ் மிக பொறுமைசாலி. அல்லாஹுவை விடவும் எந்த ஒரு அழகான பொறுமைசாலியையும் நீங்கள் காண முடியாது. இவ்வளவும் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் எந்த தண்டனையும் கொடுக்காமல் ஆஃபியத்தையும் ரிஸ்கையும் அல்லாஹு தாலா கொடுத்து கொண்டிருக்கிறானே, அவனை விடவும் ஒரு சிறந்த பொறுமைசாலி யாருமே இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்போ வாங்க இந்த ஆஃபியத் உங்களுக்கு விளங்கும்.
இந்த ஆஃபியத் உலகத்தோடு மட்டுமல்ல, மௌத்தாகின மனுஷனோடு கூட சம்பந்தப்பட்டது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல 85 அல்லது 963வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவுக்காக தொழுகை நடத்துகிற போது அந்த ஜனாசாவுக்காக ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை என்று கேட்டால், அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இந்த ஜனாசாவுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு இந்த ஜனாசாவுக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, வஆஃபிஹி அந்த ஜனாசாவுக்கு நீ ஆஃபியத்தை கொடுப்பாயாக. ஜனாசாவுக்கு எதுக்கு தோழர்களே ஆஃபியத்து? ஜனாசா பாவ மன்னிப்பு சரி, அல்லாஹ்ட அருள் சரி, ரஹ்மத்து சரி, கருணை காட்டு என்பது சரி, பாவத்தை கழுகிவிடு என்பது சரி, கிழக்குக்கும் மேற்குக்கும் அவர்களுக்கு பாவத்தை தூரமாக்கிடு என்று பிரார்த்தனை செய்வது என்பது சரி, மௌத்தாகி போன உறவுகளுக்காக வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, யா அல்லாஹ் அவங்களுக்கு மௌத்தாகினவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக, அவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மௌத்தாகியவர்களுக்கு ஆஃபியத் என்பது, ஆரோக்கியம் என்பது என்ன தெரியுமா? கபூரில் கஷ்டமில்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, நெருடல் இல்லாத வாழ்க்கை, கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சிறந்த பதிலை சொல்லுகிற வாழ்க்கை, விசாலமான கபருடைய வாழ்க்கை, வேதனையற்ற வாழ்க்கை, மன ரீதியான உடல் ரீதியான துன்ப துயரம் அற்ற வாழ்வை யா அல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு கொடுத்துடு யா அல்லாஹ் என்று கேட்கிற பிரார்த்தனையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசா தொழுகையிலும் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, யா அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடு, அவங்களோட பாவத்தை மன்னித்துடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். பாருங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. சுப்ஹானல்லாஹ், நம்மெல்லாம் மையவாடி ஓதுற ஒரு செய்தி, நிறைய பேர் ஓத மறந்த செய்தி, பாடமாக்க மறந்த செய்தி. முஸ்லிம்ல 104வது 975வது ஹதீதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையவாடிக்கு போனாங்கடா, மக்பராவுக்கு போனாங்கண்டா ஒரு துவா கேட்பாங்களாம். என்ன துவா தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன. இந்த மையவாடியில, இந்த மக்பராவுல, இந்த மன்னரையில அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மூமினான ஆண்களே, மூமினான பெண்களே, மூமின்களே, முஸ்லிம்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் அல்லாஹ்வுடைய சமாதானமும் சுபிட்சமான வாழ்வும் உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைக்கட்டும். இன்னா இன்ஷா அல்லாஹு லலாஹிகூன், அல்லாஹ் நாடினா உலகத்தை விட்டுட்டு உங்களோட மண்ணறையில நாங்களும் வந்துடுவோம். அல்லாஹ் நாடித்தாண்டா உங்களுக்கு வந்த மௌத்து எங்களுக்கு வரல, அல்லாஹ் நாடினால் வந்துடும். அப்படி வந்துட்டோம்டா மனைவியை விட்டு, குழந்தைகளை விட்டு, வீடு வாசலை விட்டு, சொத்து சுகங்களை விட்டு, வாகன வசதிகளை விட்டு, உறவுகளை விட்டு, தொழில் துறவங்களை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை போல இந்த மன்னரைக்குள் நாங்கள் வந்துடுவோம். அல்லாஹ் நாடினால் அஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, அல்லாஹ் கிட்ட நாங்க எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆஃபியத்தை கேட்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கிட்ட நாங்க எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆஃபியத்தை கேட்கிறோம். ஆஃபியத் என்பது என்ன? எங்களுக்கு உலகத்தில் மனவேதனை இல்லாத, நெருக்கடி இல்லாத, கவலைகள் இல்லாத, துன்பங்கள் இல்லாத, பொருளாதார நெருக்கடி இல்லாத, உடலில் ஏற்படுகிற சோதனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை, கபூரில் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் கிட்ட எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் நாங்கள் கேட்கிறோம் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள், எங்களுக்கும் ஓதுமாறு சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிமில் 23வது செய்தி, 2688வது செய்தி. நிறைய ஹதீதுகள் வாரத்தால நம்மட விளக்கத்தை சொல்றதை விட, நம்மட வரலாறை சொல்றதை விட, நம்மட சொந்த கருத்துக்களை சொல்றதை விட ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை கேட்க கேட்க நமக்கு நன்மை, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேட்க கேட்க நம்ம நன்மை. அதனால நம்மட வார்த்தையை, நம்மட விளக்கத்தை குறைச்சி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுல இருந்து சில செய்திகளை மட்டும் அவசரமாக சொல்லிட்டு போறேன். பாருங்க, அனஸ் அவர்களை தொட்டு அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி, அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஆத ரஜுலன் மினல் முஸ்லிமீன கது ஹஃபத ஃபஸார மித்லல் ஃபர்கி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை சேர்ந்த ஒரு மனிதரை நோய் நலம் விசாரிப்பதற்காக போனாங்க. இந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், பின்னால சொல்லக்குள்ள புரியும். நோய் நலம் விசாரிக்க போறாங்க. அந்த நேரத்தையில் அந்த மனுஷர் அப்படியே சுருங்கி சின்னனாகி ஒரு குருவி குஞ்சு மாதிரி கூனி போய் இருக்கிறார். அப்படியே உடம்பெல்லாம் மெலிஞ்சி ஒரு மாதிரியாக அப்படி குருவி குஞ்சு மாதிரி அப்படியே கூடி குறுகி போய் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஃபகால லஹு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல் குன்த ததுஊன பிஷையின். அல்லாஹ் கிட்ட நீங்க ஏதாவது துஆ கேட்டீங்களா? அல்லாஹ் கிட்ட நீங்க ஏதாவது துஆ கேட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, ஆமா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் கிட்ட நான் துஆ கேட்டேன். என்ன துஆ கேட்டீங்க? அல்லாஹும்ம மா குன்த முஆகிபி பிஹி ஃபில் ஆகிரா ஃபஅஜ்ஜில்ஹு லீ ஃபித் துன்யா. அல்லாஹ், நான் செய்த பாவத்துக்கு, நான் செய்த குற்றத்துக்கு, நான் செய்த தவறுக்கு எனக்கு நீ மறுமையில தண்டனை தருவதாக இருந்தால், யா அல்லாஹ், மறுமையில எனக்கு தண்டனை தந்துடாத, இந்த உலகத்திலேயே அந்த தண்டனை எல்லாம் எனக்கு தந்துடு, மறுமையில எனக்கு தண்டனை தராம என்னை பாதுகாத்துடு அப்படின்ட்டு நான் அல்லாஹ் கிட்ட கேட்டேன் அப்படின்னாங்க. சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், லா துதீகுஹு, நீங்க அதுக்கெல்லாம் சக்தி பெற மாட்டீங்கப்பா, வலா தஸ்தீஉஹு, அது உங்களால முடியாத காரியம், அஃபலா குல்த, நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா, அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இப்படி நீங்க துஆ கேட்க கூடாதா? எப்படி கேளுங்க நீங்க? அல்லாஹ் கிட்ட நீங்க கேட்டுக்கோடும், அல்லாஹும்ம ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ், உனக்குட்ட நான் இந்த உலகத்தில் உன்னுடைய நலவை கேட்கிறேன், வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலும் நான் உன்னுடைய நலவை கேட்கிறேன், வகினா அஸாபன்னார், நரக வேதனையிலிருந்து என்னை நீ பாதுகாத்துடுவாயாக என்று நீங்க கேட்டிருக்கலாமே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவதை பார்க்கிறோம். இந்த முஆஃபன் ஆஃபியத் என்பதும் இந்த ஹசனா என்று சொல்வதும் இரண்டும் ஒரே அர்த்தத்தில் இந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நம்ம மறந்த ஒரு பிரார்த்தனை, ஒவ்வொரு நாளும் நமக்கு இஸ்லாம் ஞாபகப்படுத்துகிற ஒரு பிரார்த்தனை பாருங்க. முஸ்லிமில் 60வது செய்தி, 2712வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அன்னஹு அமர ரஜுலன், அவர் ஒரு மனுஷருக்கு சொல்றாரு, நீங்க தூங்குற நேரம் உங்களோட இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்படியே நீங்க தூங்குற இடத்துல பெட்ஷீட்டை கொஞ்சம் தட்டிடுங்க, எந்த இடத்துல விசஜந்துக்கள் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு நீங்க அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேளுங்க. என்ன துஆ தெரியுமா? அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹலக்த நப்சி, நீதான் யா அல்லாஹ் என்ன படைத்தாய். தூக்கம் என்பது மௌத்து தானே, மௌத்தாகிற ஃபீலிங்கோட தான் தூங்கணும். அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமுத்து ஆகியா தானே, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் மௌத்தாகிறேன். ரெண்டும் மௌத்து தான், தூக்கமும் மௌத்து தான், மௌத்து தான். இது அல்லாஹ் நாடினா உசுறு வந்தா ஹயாத்து, அல்லாஹ் நாடி உசுரை வச்சு கொண்டா மௌத்து. கபருக்கு போனதுக்கு பிறகு உசுறு வரும், இங்க எழுப்பிட்டா உசுறு வரும், ரெண்டுமே ஒன்று தான். அப்ப தூங்குற நேரம் வுது செஞ்சுட்டு ஒவ்வொரு மனுஷனும் யோசிக்கணும், நான் இப்ப மௌத்தாக போறேன். அப்படியான நேரத்தில் நீங்க கேளுங்க, அல்லாஹும்ம ஹலக்த நப்சி, யா அல்லாஹ் என்ன நீதான் படைத்தாய், யா அல்லாஹ் வ அந்த தவஃபாஹா, யா அல்லாஹ் நீதான் என்னை மௌத்தாக்குவாய், யா அல்லாஹ் லக்க மமாத்துஹா வ மஹ்யா, யா வ மஹ்யாஹா, யா அல்லாஹ் நீதான் என்னை உயிர்ப்பிப்பவனும் நீதான் என்னை மரணிக்க செய்பவனும், இன் அஹ்யைதஹா ஃபஹ்ஃபதுஹா, யா அல்லாஹ் எனக்கு உசுர தந்து என்னை எழுப்பி விட்டால் என்ன பாதுகாத்துடு யா அல்லாஹ், இந்த உலகத்தின் துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, நஷ்டத்திலிருந்து என்னை இந்த உலகத்தில் நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ். வ இன் அமத்தஹா ஃபக்ஃபிர் லஹா, நான் அதே நிலைமையோடு நான் மௌத்தா போய்த்தேனண்டா யா அல்லாஹ், நான் மௌத்தா போய்த்தேனண்டா ஃபக்ஃபிர் லஹா, என்ற பாவத்தை எல்லாம் நீ மன்னித்து யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் உனக்குட்ட நான் ஆஃபியத்தை கேட்கிறேன் யா அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு மௌத்தாகுங்க, சொல்லிட்டு நீங்க தூங்குங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இந்த உமர் அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் ஒரு மனுஷருக்கு சொல்றாங்க. அந்த மனுஷர் என்ன கேட்கிறான்னு பாருங்க. ஃபகால லஹு ரஜுலுன், இந்த துஆவை சொன்ன உடனே அந்த மனுஷர் கேட்கிறாரு அப்துல்லாஹ் இப்னு உமர் அவன்கிட்ட, ஹாதா மின் உமர், இது நீங்க உமர் சொல்லியா நீங்க கேட்டீங்க ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு அவர் சொல்றாரு, மின் ஹைரின் மின் உமர்,
உமரை விடவும் ஒரு சிறந்த மனிதர் மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். இதை ஓதிட்டு நீங்க தூங்குங்க. தூங்குற நேரம் கடைசியில அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் நான் உனக்குட்ட ஈருலக ஆஃபியத்தையும் நெருக்கடியற்ற வாழ்வையும் யா அல்லாஹ் உனக்குட்ட நான் கேட்கிறேன். எழும்பிட்டென்றாலும் எனக்கு ஆஃபியத்து வேணும், மௌத்தா போயிட்டென்றாலும் எனக்கு நீ ஆஃபியத்து வேணும் என்ற பிரார்த்தனையை நீங்க ஓதிட்டு தூங்குங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதியில 3401வது செய்தி, அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இதா காம அஹதுக்கும் அன் ஃபிராஷிஹி, உங்கள ஒரு ஆள் தூங்குற இடத்துக்கு வந்துட்டார் என்றால் அதை தூங்குற இடத்துல ஊதிடுங்க அல்லது உதறி போட்டு என்ன செய்யுங்க, அந்த இடத்துல நீங்க தூங்குங்க. அந்த இடத்துல வந்து நீங்க தூங்குற நேரத்தில் பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி, யா அல்லாஹ் உன்ட பேரை கொண்டு என்ற முதுகை நான் வளர்த்தாட்டுகிறேன். வபிக்க அர்ஃபஉஹு, நீ நாடினால் நான் எழும்புவேன். ஃபைன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹமுஹா, என்ற உசுரை நீ வச்சு கொண்டா என்றால், மௌத்தாக்கிட்டா என்றால், திரும்ப தரவில்லை என்றால், ஹயாத்தை நீ கொடுக்கவில்லை என்றால், யா அல்லாஹ் என் உசுருக்கு நீ இரக்கம் காட்டு. வஇன் அர்சல்தஹா ஃபஹ்ஃபதுஹா, என்ற உசுரை திரும்ப நீ அனுப்பிட்டா என்றால் அந்த உசுரை நீ பாதுகாத்துடு. பிமா தஹ்ஃபது பிஹி இபாதக ஸாலிஹீன், இந்த உலகத்தில் உண்ட நல்லடியார்கள் இருக்கிறாங்களே அவங்களோடு சேர்ந்து என்னை நீ பாதுகாத்துடு என்று சொல்லிவிட்டு நீங்க தூங்குங்க. எழும்புற போது அது தூங்கக்குள்ள என்ன ஓதணும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா, யா அல்லாஹ் உனக்குட்ட மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் கேட்கிறேன் யா அல்லாஹ். தூங்கி எழும்பினா இந்த துஆவை ஓதிட்டு உங்களுக்கு அல்லாஹ் உஸ்ர தந்து நீங்க எழும்பிட்டாண்டா நீங்க சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி, என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழ். சுப்ஹானல்லாஹ். எத்தனை பேர் எழும்பக்குள்ள கை ஏலாதவங்களாக, கால் ஏலாதவங்களாக, இடுப்பு புட்டிச்சு, கண் தெரியாம, பிரஷர் கூடி, ஒரு பக்கம் வாய் இழுத்து நடக்க முடியாம தூங்கி எழும்பக்குள்ளேயே 1000 உறவுகள் நோய்களோடு எழும்புறாங்க. நீங்க எழும்பினால் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபி ஜஸதி, என்ற உடல்ல ஆரோக்கியத்தை தந்தாயே யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். வரத்த அலைய ரூஹி வ அஸினலி பிதிக்ரி, என்ற உசுரை மீண்டும் எனக்கு தந்து உன்னை புகழுவதற்கு சந்தர்ப்பம் அளித்தாயே யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்று நீங்க அல்லாஹ் கிட்ட நீங்க துஆ கேளுங்கன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். தூங்குற நேரமும் ஆஃபியத்தை கேளுங்கள், தூங்கி எழும்பின உடனையும் நீங்க ஆஃபியத்தை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பாருங்க அபூதாவுதுல 5074வது செய்தியாக அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வோட வார்த்தைகள். நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற போது உங்கள்கிட்ட ஒரு அதபு, ஒரு இனம் தெரியாத ஒரு முஹப்பத் உங்களோடு ரசூலுல்லாஹ் பேசுறார். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சஹீஹான வார்த்தைகள். நீ என்ன ஃபீலிங்கோட இருக்கணும் தெரியுமா? இதை நீங்க மனசுக்குள்ள உள்வாங்கணும் என்றால் உங்களோட கல்புக்குள்ள இப்ப ரசூலுல்லாஹ் என்னோடு பேசிட்டு இருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்க தோழர்களே, இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. இப்ப ரசூலுல்லாஹ் உங்களோடு பேசுறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லம் யகுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஉ ஹாஉலாஇ தஅவாத், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனைகளை காலையிலும் மாலையிலும் விட்டதே கிடையாது. நான் பின்னால சொல்ற பிரார்த்தனையை காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டதே கிடையாது என்பதை இப்னு உமர் அவர்கள் சொல்றாங்க. என்ன அந்த பிரார்த்தனை என்றால், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் உனக்குட்ட நான் ஆஃபியத்தை கேட்கிறேன். காலையில் நான் உனக்குட்ட நான் ஆஃபியத்தை, இந்த உலகத்தின் ஆஃபியத்தையும் கேட்கிறேன், மறுமையுடைய ஆஃபியத்தையும் கேட்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா ஃபி தீனி, யா அல்லாஹ் நான் உனக்குட்ட இன்மையுடைய ஆஃபியத்தையும் மறுமையுடைய ஆஃபியத்தையும், என்னுடைய பாவ மன்னிப்பையும், எனக்கான மார்க்கத்துடைய ஆஃபியத்தையும், உலகத்துடைய ஆஃபியத்தையும், எனக்கான என்னுடைய குடும்பத்துடைய ஆஃபியத்தையும், வாஹிலி வமாலி என்ற குடும்பத்துடைய ஆஃபியத்தையும், வமாலி என்னுடைய பொருளாதாரத்துடைய ஆஃபியத்தையும். நீங்கள் பொருளாதாரத்தை நம்பி ஒருவனுக்கு கொடுத்துருவீங்க, அவன் பொல்லு போட்டுருவான், அவன் களவெடுத்துருவான், உங்களை ஏமாத்திடுவான். அல்லாட கையில தான் எல்லாரோட உள்ளமும் இருக்குது. காலை ஆயினால் மாலை ஆயினால் அல்லாட தூதர் கேட்பார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா, என்ன பாவத்தை மன்னி எனக்கு ஆஃபியத்தை தா, ஃபி தீனி வ துன்யாய என்ற மார்க்கத்திலேயும் ஆஃபியத்தை தா,
என்னுடைய உலகத்திலும் ஆஃபியத்தை தா, வாஹிலி வமாலி, என்ற குடும்பத்திலும் ஆஃபியத்தை தா, என்னுடைய பொருளாதாரத்திலும் ஆஃபியத்தை தா. எத்தனையோ பேர் கோடிக்கணக்கில் உழைக்கிறாங்க, மனைவியோட இரக்கம் கிடையாது. எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் உழைக்கிறாங்க, வீட்டுக்குள்ள நிம்மதி கிடையாது. எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இருக்குது, வாப்பா பிள்ளைகளோட பாசம் கிடையாது. எத்தனையோ பேருக்கு அழகான மனைவி இருக்குது, மனைவியோடு நல்ல உறவு கிடையாது. ரசூலுல்லாஹ் கேட்ட துவா தோழர்களே, சுப்ஹானல்லாஹ், எனக்கு பாவத்தை மன்னி, ஆஃபியத்தை தா, என் குடும்பத்திலே ஆஃபியத்தை தா, என் பொருளாதாரத்திலே நீ ஆஃபியத்தை தா. அல்லாஹும்மஸ்துர் ஔராத்தி, யா அல்லாஹ் என் மானத்தை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ், என்ற மானத்தை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை என்ன செய்வார்கள், கேட்பார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அல்லாஹும்ம ஹஃபல்னி மின் பைனி யதைய, யா அல்லாஹ் எனக்கு முன்னால நீ என்ன பாதுகாத்துடு, வ மின் ஹல்ஃபி எனக்கு பின்னால நீ என்ன பாதுகாத்துடு, வ அன் யமீனி என்ற வலது பக்கத்தாலே நீ என்ன பாதுகாத்துடு, வான் ஷிமாலி என்ற இடது பக்கத்தாலே நீ பாதுகாத்துடு, ஒமின் ஃபௌகி மேலாலையும் என்ன பாதுகாத்துடு யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட நிறையவே என்ன செய்வார்கள், துஆ கேட்பார்கள் என்று சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த துஆவுலே எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு விதமான ஆஃபியத்தை, ஒன்று உலகத்தின் ஆஃபியத், குடும்பத்தின் ஆஃபியத், பொருளாதாரத்தின் ஆஃபியத், ரிஸ்கில் ஆஃபியத், வாகனத்தில் ஆஃபியத், மனைவியில் ஆஃபியத், பிள்ளையில் ஆஃபியத், எல்லாத்திலேயும் ஆஃபியத், மறுமையிலும் ஆஃபியத், கபரிலும் ஆஃபியத், கேள்வி கணக்கிலும் ஆஃபியத், மையத்திலும் ஆஃபியத். ஆஃபியத் என்பது இஸ்லாத்தில் எவ்வளவு ஒரு பெரிய இடத்துல இருக்குது. நம்ம இந்த ஆஃபியத்தை அடிக்கடி அல்லாஹ் கிட்ட என்ன துஆ கேட்டாலும் ஆஃபியத்தை சேர்த்து தான் கேட்கணும். பொருளாதாரத்தை கேட்குறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. வாகனத்தை கேட்குறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. குடும்பத்துக்கு கேட்குறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. குழந்தைகளுக்கு கேட்குறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. வீட்டில் கேட்குறீங்களா, ஆஃபியத்தோடு கேளுங்க. எதுவாக இருந்தாலும் ஆஃபியத்தோடு நீங்கள் கேளுங்க. ஏன்னா சில ஆட்கள் பெரிய வீடு கட்டுவாங்க, வீட்டுக்கு போகக்குள்ளேயே நோயாளி ஆகிடுவாங்க, வீட்டுக்கு போகக்குள்ளேயே நோயாளி ஆகும். வீடு கட்ட கேட்டோம், ஆஃபியத்தை மறந்துட்டோம், அல்லாஹ் வீட்டை தந்தான், ஆஃபியத்தை தராமல் விட்டு விட்டான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ்வுடைய வளமை முஸ்லிமில் 35வது செய்தி, 2697வது ஒரு செய்தி. அபு மாலிக் அல் அஷ்ஜஇ அன்-நபிஹி அவங்க வாப்பாவை தொட்டு அறிவிக்கிறார், கான ரஜுலு இதா அஸ்லம், ஒரு மனுஷர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரண்டா, அல்லமஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலா, முதலாவது ரசூலுல்லாஹ் அந்த மனிதருக்கு தொழுகையை பற்றி கற்றுக் கொடுப்பார். ஒரு மனுஷர் இஸ்லாத்துக்குள்ள வாரார் என்றால் முதலாவது ரசூலுல்லாஹ் தொழுகையை பற்றி கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சும்ம அமரஹு அன் யதுஉ பிஹாஉலாஇல் கலிமாத், பிறகு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்த மனுஷருக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகள், அல்லாஹும்மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிச்சிடு, வர்ஹம்னி எனக்கு நீ ரஹ்மத்தை செஞ்சிடு, வஹ்தினி நேர்வழி காட்டிடு, வஆஃபினி எனக்கு ஆஃபியத்தை தந்துடு. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்துக்கு ஒரு மனுஷன் வந்த உடனே, முதலாவது தொழுகையை கற்றுக் கொடுத்த உடனே அந்த மனுஷனுக்கு ரசூலுல்லாஹ் இரண்டாவது கற்றுக் கொடுத்தது, யா அல்லாஹும்மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்சுக்னி, எனக்கு ஆஃபியத்தை தா, எனக்கு பொருளாதாரத்தை தா, ரிஸ்கை தா என்று நீங்க துஆ கேளுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பார்கள் என்பதை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அபு மாலிக் அன் அபிஹி அவரே சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, கைஃப அகூலு ஹீன அஸ்அலு ரப்பி, நான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டால் நான் எப்படி துஆ கேட்கணும், குல் நீங்க சொல்லுங்கள், அல்லாஹும்மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்ற பாவத்தை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு நீ ரஹ்மத்தை செய்வாயாக, வஆஃபினி எனக்கு நீ ஆஃபியத்தை தருவாயாக. சுப்ஹானல்லாஹ். வர்ஹம்னி எனக்கு ரஹ்மத்தை செய், வஆஃபினி எனக்கு நீ ஆஃபியத்தை தா, வர்சுக்னி எனக்கு நீ ரிஸ்கை தா என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய 5 விரலையும் தூக்கி இந்த பெரு விரலை தவிர இப்படியே விரலை மடக்கி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்களாம், இன்னஹா உலாஇ தஜ்மஉ லக துன்யாக வ ஆகிரதக், இந்த 4 வார்த்தைகளும் உன்னுடைய உலகம், உன்னுடைய மறுமை எல்லாவற்றையும் உள்ளடக்கிக் கொள்ளும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பாங்க. ஒரு மனுஷன் வாழ்க்கையில மறக்கலாமா தோழர்கள்? இந்த பிரார்த்தனையை உலகத்தையும் மறுமையையும் கேட்கிற 4 வார்த்தைகளே தோழர்களே.
உலகத்தையும் மறுமையையும் கேட்கிற 4 வார்த்தைகள். எந்த மனுஷனால இந்த பிரார்த்தனையை மறந்துவிட்டு ஒரு நாளை கடக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேட்பாங்க. ஆஃபியத்தை புரிஞ்சுக்கோங்க. திருமிதியில 3604வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுஉ, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கக்கூடியவராக இருந்தார். ஃபயகூல், அவர் கேட்பார், அல்லாஹும்ம மத்திஅனி பிஸம்இ வ பஸரி, யா அல்லாஹ் என்ற கேள்வியிலையும் என்ற காது புலன்லையும் என்ற பார்வையிலையும் யா அல்லாஹ் எனக்கு நிம்மதியத்தா, ஆஃபியத்தா. வஜ்அல்ஹுமல் வாரிஸ மின்னி, நான் மௌத்தா போய்ட்டேன்டா இந்த காதாலையும் கண்ணாலையும் எனக்கு வாரிசைத்தா. மௌத்தாயினதுக்கு பிறகு இந்த கண்ணால என்ன நல்ல நல்ல காரியத்தை பார்த்தேனோ, இந்த காதால என்ன நல்ல காரியத்தை கேட்டேனோ, உலகத்தில் மௌத்தாயினா கண் மூடிடும், காது மூடிடும். ஆனால் கபருக்குள்ள போனா இந்த கேட்ட நலவை வாரிதாக என்னுடைய கபருக்குள் நீ கொண்டு வந்துடு. வன்சுர்னி அலமை யதுலிமுனி, யா அல்லாஹ் எனக்கு அநியாயம் செஞ்சவனுக்கு எதிரா நான் அநியாயம் செய்ய மாட்டேன், நீயே அநியாயம் செய்ய. அல்லாஹ் எனக்கு அநியாயம் செஞ்சாங்களே அவங்களுக்கு எதிராக எந்த அநியாயமும் நான் செய்ய மாட்டேன். யா அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் எதிராக நீயே அநியாயத்தை செய்துவிடு யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு வஹுஸ் மின்ஹு பிஸஅரி, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு யாரெல்லாம் எனக்கு எதிராக நீ பழி தீர்த்து விடு. இந்த துஆவுடைய அர்த்தத்தை பாருங்க. என்ற பார்வையில் என்ற கேள்வியில் ஆஃபியத்தை நீ தந்துடு, ஆரோக்கியத்தை தந்துடு. நான் மௌத்தாயினாலும் நான் கேட்டது பார்த்தது எல்லாமே என்ன கபருக்கு தொடர்ச்சியான நன்மையாக வரோடும். யா அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்தவனுக்கு நான் அநியாயம் செய்ய மாட்டேன், நீயே அவர்களுக்கு அநியாயம் செய்து கொள். வஹுஸ் மின்ஹு பிஸஅரி, யா அல்லாஹ் பழி தீர்க்கிற வேலையை நீ பார்த்துக்க, நானெல்லாம் பழி தீர்க்க மாட்டேன் என்று தண்ட அநியாயத்துக்கு இந்த உலகத்தில் தனக்கு பழி தீர்த்தவனை இந்த உலகத்தில் படைத்தவட்ட ஒப்படைச்சிட்டு பக்குவமாக குந்துகிற ஒரு பிரார்த்தனை தான் இது. இந்த நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லணும். இந்த உலகத்தில் இன்றைக்கு காதாலையும் கண்ணாலையும் அடிக்கடி பாவம் செய்கிற உறவுகள் மௌத்தாகினா அந்த நன்மை எப்படி இந்த உலகத்தில் நம்ம கண்ணாலையும் காதாலையும் கேட்டு கேட்டு நன்மைகள் செய்தோமோ, பார்த்து பார்த்து நன்மைகள் செய்தோமோ, அதை வராதத்தாக கபருக்கு கொண்டு வான்னு கேட்குறோம். இந்த உலகத்தில் நம்ம எதை கேட்டு கேட்டு பாவமாக பார்த்து பார்த்து பாவமாக எதை செய்தோமோ, நம்முடைய மௌத்துக்கு பிறகும் அது கபருக்குள் வராதத்தாக வந்தால் நம்ம எங்க ஓடி ஒளிஞ்சி அல்லாஹ் கிட்ட தப்ப முடியும் என்பதை நானும் நீங்களும் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். சுபஹானல்லாஹ். இந்த உலகத்தில் வாழ்ந்த சிறந்த தாய், இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு சிறந்த மகனாருடைய ஒரு வரலாற்றை பாருங்க, ஆஃபியத்தையும் பாருங்க. நம்ம இப்படியும் ஆஃபியத்தை யோசிச்சிருக்கிறோமான்னு பாருங்க. இந்த உலகத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு, யார் இவர்? அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் மதீனாவில் இஸ்லாமிய வரலாற்றில் முதலாவது பிறந்த குழந்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த உலகத்தில் முதலாவது அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க? அந்த தஹ்னீக் என்று சொல்ற வாயில ஈத்தம்பழத்தை வச்சு ஊட்டி விட்ட ஒரு பிள்ளை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேர பிள்ளை, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொந்த பிள்ளை. இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுறதுக்கு 10 நாளைக்கு முதல், மௌத்தாகிறதுக்கு கொல்லப்படுறதுக்கு 10 நாளைக்கு முதல் அப்படியே என்ன செய்யறாருன்னா, தகல்து அனவ அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அலா அஸ்மா, உம்மாட வீட்டுக்குள்ள வாரார். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் வாராங்க. கபுல கத்லி அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் பி அஸ்ரி லயாலின், கொல்லப்படுறதுக்கு 10 நாளைக்கு முதல் உம்மாட்ட வாராங்க. உம்மாட்ட வந்து கேட்குறாங்க, உம்மா அஸ்மாவே எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உம்மா சொல்கிறாங்க, மகன் வலியோடு இருக்கிறேன், நோயோடு இருக்கிறேன் பாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் சொல்கிறாங்க, ஓ உம்மா, நான் மௌத்தாகிறதுக்கு முதல் நீங்க மௌத்தாகணும் என்றா நீங்க எதிர்பார்த்து வலியோடு இருக்கிறேன் என்று சொல்றீங்க? எந்த மௌத்தை பார்க்காம, எந்த மௌத்துடைய வேதனையை இந்த உலகத்தில் காணாம, உம்மா
நீங்களே வழிவந்து என் மரணத்தை பார்ப்பதற்கு முன்னர் நீங்கள் மௌத்தாகிவிட வேண்டும், அப்படி என்றாம்மா நீங்க ஆசைப்படுகிறீர்கள் அப்படின்னு உம்மாவை பார்த்து மகனார் கேட்கிறார். உம்மா சொல்றா, இல்ல வாப்பா, நான் அப்படியெல்லாம் ஆசைப்படல மகனே. இந்த உலகத்தில் நான் ஆசைப்படுவதெல்லாம் நடக்குகின்ற போராட்டத்தில் அல்லாஹுக்காக வேண்டி நீ போராடி அந்த யுத்தத்தில் வெற்றி கொள்ளப்படுவதை ஆசையோடு நான் எதிர்பார்த்திருக்கிறேன், ஆசையோடு நான் எதிர்பார்த்திருக்கிறேன். அல்லது இந்த யுத்தத்தில் போராடி நீ ஷஹீதாக வேண்டும், அந்த ஷஹீதுடைய நேரத்தில் நான் பொறுமையாக இருந்து அந்த பொறுமைக்காக அல்லாஹ்விடத்தில் நான் கூலியை எதிர்பார்த்து இருக்கிறேன் என்று சொன்ன நேரம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்கள் சொன்னாங்க, இன்ன ஃபில் மௌத்தில ஆஃபியா, உம்மா மௌத்தில் நிச்சயமாக ஆஃபியத் இருக்கிறது. மௌத்தில் ஒரு மனுஷனுடைய மரணத்தில் ஆஃபியத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்னாங்க. உம்மா சொன்னாங்க, மகனே உங்களை 2 விடயத்தில் நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஒன்று என்ன தெரியுமா, ஒன்று என்ன தெரியுமா, நீங்கள் போராடுகிற போது அந்த போராட்டத்தில் உங்களுக்கு மரணத்தின் பயம் வந்து ஒரு பதவி அந்த மரணத்துக்கு பகரமாக தரப்பட்டால் அதை நீங்கள் வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டும் மகனே. மகனே, இந்த உலகத்தில் நீங்க ஷஹீதாகிற ஒரு கட்டம் வந்தால் அந்த ஷஹீதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை தாய் அந்த நேரத்தில் அந்த மகனுக்கு எச்சரித்த வரலாறை நானும் நீங்களும் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுபஹானல்லாஹ், என்ன தாயும் என்ன மகனும் அந்த நேரத்தில் உம்மா நான் நோயோடு இருக்கிறேன் என்று சொன்ன நேரம் அந்த தாய்க்கு அந்த மகன் சொன்ன வார்த்தை இன்ன ஃபில் மௌத்தில ஆஃபியா, அல்லாஹு தஆலா மௌத்தில் ஒரு ஆஃபியத்தை வைத்திருக்கிறார். மௌத்துல என்னதான் ஆஃபியத் இருக்குது? மௌத்துல என்ன ஆஃபியத் இருக்குது தோழர்களே? மௌத்து என்பது சக்ராத்து நிறைந்தது, மௌத்து என்பது துயரம் நிறைந்தது, மௌத்து என்பது பிரிவை கண்டது, மௌத்து என்பது வலியை கண்டது. ஆனா மூமின்களுக்கு மௌத்துத்தான் ராஹத் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூமின்களுக்கு மௌத்துத்தான் ஆஃபியத் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நானும் நீங்களும் பார்க்க முடிகிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஆஃபியத்தை எல்லாத்தோடு நம்ம கேட்கும். இந்த உலகத்தில் ஆஃபியத்தை நாம் எல்லாருமே எல்லா சந்தர்ப்பத்திலையும் கேட்கணும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய, அதாவது இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, இதா ரஅய்தும் அஹாக்கும் காரஃப தம்பன் ஃபலா தகூனு அவானன் லிஷ்ஷைத்தானி அலைஹி. இந்த உலகத்தில் உங்களோட சகோதரன் ஒருவன் ஒரு பாவத்தை செய்தால் அவனை திட்டி அவனுக்கு லானத்து செய்து அவனை முனிஞ்சி நீங்க ஷைத்தாண்ட நண்பர்களாக நீங்கள் மாறிவிட வேண்டாம். ஒரு மனுஷன் ஒரு தவறு செய்கிறான், உங்களுடைய நண்பன் ஒரு தவறு செய்கிறான், அந்த நேரத்தில் அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தட்டும், அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தட்டும், அல்லாஹ் அவனை நாசமாக்கட்டும் என்று சொல்லி அவனை எதுக்கிறதுக்கு ஷைத்தானுடைய நண்பர்களாக நீங்கள் மாற வேண்டாம். வலாக்கின் சலுல்லாஹல் ஆஃபியா, நீங்க அல்லாஹ் கிட்ட ஆஃபியத்தை கேளுங்கள். என்ன ஆஃபியத்து தெரியுமா? யா அல்லாஹ், அவன் பாவம் செய்கிறான், அவன் தப்பு செய்கிறான், என்ன அந்த தப்புல இருந்து எனக்கு நீ ஆபியத்தை தந்தாயே, என்ன பாதுகாத்தாயே, உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். உங்களோட சகோதரன் ஒரு தப்பு செஞ்சா, பாவம் செஞ்சா, அதை 4 பேர்கிட்ட சொல்லி அவனை விமர்சித்து அவனை குற்றவாளியாக்கி அவனை திட்டி அவனை முனிஞ்சி அவனை கேவலப்படுத்தி ஷைத்தாண்ட நண்பர்களாக நீங்க மாறிடாதுங்க. நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க, வலாக்கின் சலுல்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் கிட்ட நீங்க ஆஃபியத்தை கேளுங்க. இவன் இந்த பெரிய பாவத்தை செய்கிறான், அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை தந்து என்னை பாதுகாத்திருக்கிறான். இவன் இவ்வளவு பெரிய தவறை செய்கிறான், யா அல்லாஹ் எனக்கு நீ ஆஃபியத்தை தந்து. ஆஃபியத் என்பதும் பாவத்திலிருந்து பாதுகாப்பது தான், ஆஃபியத் என்பது தண்டனைகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவது தான், ஆபத்து என்பது அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து தப்புவது தான், ஆஃபியத் என்பது ஆரோக்கியமும் தான். அதை நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ஃபைன்ன அஸ்ஹாப முஹம்மதின், நிச்சயமாக முஹம்மத் ஸல்லல்லாஹு தோழர்களாகிய நாங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நல்ல மௌத்து வந்து மௌத்தாயிட்டான்டா அவனை நல்லவனாக நாங்கள் பார்ப்போம், கெட்ட மௌத்து வந்து மௌத்தா போய்த்தான்டா
அவன்ட மறுமை என்னவாகுமோ என்று நாங்கள் யோசித்து கவலைப்படுவோம். அவ்வளவுதான் எங்களோட வேலையே தவிர அவனுக்கு எதிராக பேசி ஷைத்தாண்ட நண்பர்களாக நீங்கள் மாறிடாதங்க. நீங்கள் அல்லாஹ் கிட்ட சலுல்லாஹல் ஆஃபியா, ஆஃபியத்தை அல்லாஹ் கிட்ட கேளுங்க. நாங்கள் ஒரு தாபி, பெரிய ஒரு தாபி ஐயூப் என்று சொல்லுகிறவர் சொல்றார், நான் 3 விஷயத்தை வன்மையாக உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். அதில் ஒன்றுதான், இந்த உலகத்தில் உள்ள ஆட்சியாளர்களுடைய வீட்டில் போய் வாசப்படியை பிடிச்சிக்கிட்டு நிற்காதங்க. அதை தருவான், இதை தருவான், ரோட்டை தருவான், காரை தருவான், ஏதாவது ஒன்று தருவான் என்று அப்படி நிற்காதங்க. அதே போன்று மனோ இச்சை நிறைந்த மனிதர்களுடைய மஜ்லிஸுகளில் நீங்கள் உட்காராதீர்கள். சுப்ஹானல்லாஹ். உங்களோட குடும்பத்தோடே நீங்கள் இருங்க, உங்களோட குடும்பத்தோடையே நீங்கள் இருங்கள். ஃபைன்னல் கினா மினல் ஆஃபியா, போதும் என்ற மனசு ஆஃபியத்தில் இருந்தும் உள்ளது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனுஷனுக்கு போதும், அல்லாஹ் தந்தது போதும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களே, அது ஆஃபியத்து தான் என்பதை அந்த ஐயூப் என்று சொல்லுகிற பெரிய ஒரு தாபிஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவங்க போகிறாங்க. போய் கேட்குறாங்க, குல்து யா ரசூலுல்லாஹ், இதெல்லாம் ஹதீஸுகளா, போய் கேட்குறாங்க. திருமதியில் 3514வது செய்தி. போய் கேட்குறாங்க, அல்லிமினி ஷைஅன் அஸ்அலுல்லாஹ அஸ்ஸ வஜல்ல, எனக்கு ஒன்றை கட்டுத்தாருங்க, நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். நீங்கள் ஒன்றை நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்குற மாதிரி ஒன்றை படிச்சுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலில்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் கிட்ட நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்க. யாரு? அப்பாஸ், ரசூலுடைய பெரியப்பா, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்குறாரு, நான் துவா கேட்டால் அல்லாஹ் கிட்ட நான் என்னத்தை கேட்கணும் மகனே சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலில்லாஹல் ஆஃபியா, அல்லாஹ் கிட்ட நீங்க ஆஃபியத்தை கேளுங்க. ஃபமக்கஸ்து ஐயாமன் சும்ம ஜஅத்து, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த உடனே கொஞ்ச நாள் போய் உட்கார்ந்தேன். நாள் போனது, கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் திரும்ப வாரேன். திரும்ப வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட திரும்ப கேட்கிறேன், அல்லிமினி ஷைஅன் அஸ்அலுல்லாஹ், அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு கட்டுத்தாங்க, உன்னை கட்டுத்தாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால லி யா அப்பாஸ் யா அம்ம ரசூலில்லாஹ், அப்பாஸே, அல்லாஹ்வுடைய தூதருடைய பெரியப்பாவே, சலில்லாஹல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆகிரா, நீங்க அல்லாஹ் கிட்ட உலகத்திலேயும் மறுமையிலும் ஆஃபியத்தையே கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஆஃபியத் என்பது என்ன பெரிய விஷயம் என்பது புரிகிறதா உங்களுக்கு? இந்த ஆஃபியத்தில் உள்ள தத்துவம், இந்த ஆஃபியத்து தான் மறுமையும் உலகமும், இந்த ஆஃபியத்து தான் பொருளாதாரமும் வாழ்வாதாரமும், இந்த ஆஃபியத்து தான் ரிஸ்கும் குடும்பமும், இந்த ஆஃபியத்து தான் துன்பமும் துயரமும் அற்ற நிம்மதியான வாழ்க்கையும், இந்த ஆஃபியத்து தான் ஆரோக்கியம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா சந்தர்ப்பத்திலும் இவ்வளவு செய்தியிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களாக இருந்தால் அந்த ஆஃபியத் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை யோசிச்சு பாருங்க. திருமதியில் 3558வது செய்தி. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு, ரசூலுல்லாஹ் மூத்தாகி ஒரு வருஷத்துக்கு பிறகு, காம அபூபக்கரின் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் எழுப்பினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் எழுப்பினாங்க. எழுப்பின உடனே அலல் மிம்பரி, மிம்பரில் ஏறினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பரில் ஏறுறார். ஏறின உடனே சும்மா பக்கா, அழுக்கிறார். ஒன்றுமே இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஞாபகம், எல்லாமே ஞாபகம் வருமே தோழர்களே. என்ன மனசு அவங்கள. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு எழும்பினாரு. எழும்பின உடனேயே மிம்பரில் ஏறினாரு. மிம்பரில் ஏறின உடனே ஃபகால சொன்னாரு, காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் அவ்வல் அலல் மிம்பர். இப்படி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மிம்பரில் நின்றாங்க. சும்ம பக்கா, பிறகு ரசூலுல்லாஹ் அழுதார்கள். ஃபகால, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்அலுல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா. மிம்பர்ல இருந்து அழுது கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்அலுல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஆஃபியத்தையும் கேளுங்கள் என்று மிம்பர்ல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழுது கொண்டு சொன்னார்கள். எனவே நானும் அதே இடத்தில் அதே மிம்பரில் இருந்து அழுது கொண்டு சொல்கிறேன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தையும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பையும் நீங்கள் கேளுங்கள். ஃபஇன்ன அஹதன் லம் யுஅத பஅதல் யகீனி கைரம் மினல் ஆஃபியா. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற உறுதியான மார்க்கத்துக்கு பிறகு ஒரு சிறந்த செயல்
இந்த ஆஃபியத்தை விடவும் வேற எதுவுமே கிடையாது என்ற செய்தியை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பர்ல இருந்து ஏறி அழுது கொண்டு அத்துணை சஹாபாக்களையும் பார்த்து சொன்னார்கள் என்று சொல்லுகிற செய்தியை நானும் நீங்களும் ஹதீதுகளில் காண கிடைக்குமாக இருந்தால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆஃபியத் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரும் அழுதார், அபூபக்கர் அவர்களும் அழுதார். அல்லாஹ்வுடைய தூதரும் அதே வார்த்தையை சொன்னார், அபூபக்கர் சித்தீக் அவர்களும் அதே வார்த்தையை சொல்லி அல்லாஹ் கிட்ட நீங்க இஸ்அலுல்லாஹல் அஃப்வ வல் ஆஃபியா, அல்லாஹ் கிட்ட நீங்க பாவ மன்னிப்பையும் தேடுங்கள், அல்லாஹ் கிட்ட ஆஃபியத்தையும் தேடுங்கள், இன்மை மறுமையுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேளுங்க. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உர்வத் இப்னு சுபைர் ரலியல்லாஹு உர்வத் இப்னு சுபைர் என்று சொல்லுகிற பெரிய தாபி, இவரும் அபூபக்கர் சித்தீக் அவருடைய பேரர் தான். இவரும் பேரர் தான். இது அப்துல்லா இப்னு சுபைர் அவருடைய தம்பி. அவர் ரசூலுல்லாஹ்வை கண்டார், இவர் ரசூலுல்லாஹ்வை காணல. அப்ப இவர் ஒரு தாபி. இவர் ஒரு தடவை மதீனாவில் இருந்து திமஷ்குக்கு ஒரு பயணம் போறார். பயணம் போற அந்த இடையில ஒரு இடத்துல வச்சு இவருக்கு காலில் ஒரு வருத்தம் வருது. காலில் ஒரு வருத்தம் வருகுது. இன்றைக்கு நம்ம சொல்றேன்டா அந்த வருத்தத்தை சீனி வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியான ஒரு வருத்தம் அவருக்கு வருது. இவர் அப்படியே போறாரு. போற இடவழியில அந்த வருத்தம் வந்து அவருடைய கால் அப்படியே அழுகி போற அளவுக்கு ஒரு வருத்தம். இந்த சுகர் நோய் ஆட்களுக்கு கால் உள்ளுக்குள்ளால் அழுகுமே, அது மாதிரியான ஒரு வருத்தம். அந்த நேரத்தில் அங்க இருக்கிற கலீஃபா அல் வலீத் இப்னு அப்துல் மலிக்கை சந்திக்கிறார். சந்திச்சு இப்படி காலில் ஒரு வருத்தம் வந்து இப்படி கால் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு இந்த உர்வத் இப்னு சுபைர் சொல்றாங்க. அப்ப உடனே வலீத் இப்னு அப்துல் மலிக் அன்றைக்கு இருந்த பேர் போன இது சம்பந்தமான அறிவுள்ள நல்ல ஒரு வைத்தியரை கொண்டு வராங்க. கொண்டு வந்து இவர காலை பாருங்க அப்படின்ட்டு மருத்துவம் செய்யறதுக்காக ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த வைத்தியர் வந்து அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, இவர காலை வெட்டும். அப்படி வெட்டாட்டி முழு காலும் என்ன செஞ்சிடும், பழுதடைஞ்சிடும். அதனால இவர காலை வெட்டோடும் அப்படின்னா. ஒரு பயணத்தில் வார வழியில் காலில் ஒரு ஒரு நோய் வந்து அந்த நோய்க்காக காலை வெட்டோடும். வெட்டலண்டா முழு காலும் பழுதா போயிடும் என்று சொன்ன நேரம், அந்த டைமில் சுபஹானல்லாஹ் உர்வத் இப்னு சுபைர் இந்த தாபிஈ வெட்டுறண்டா என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, வெட்டுறண்டா அவங்களோட உசுரோட வச்சு வெட்டலாம், உங்களுக்கு மயக்க மருந்து தரணும், உங்களுக்கு மயக்க மருந்து தரணும், அதை குடிச்சிங்கண்டா மயக்கமாயிடுவீங்க, அப்போ நான் வெட்டிடுறேன் அப்படின்றார். அந்த உர்வத் இப்னு சுபைர் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அல்லவா, பரம்பரையில் வந்தவங்க அல்லவா, இந்த ஈமானிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்லவா, அந்த தியாகத்தின் வழிகளை கண்ட தாயுடைய மகன் அல்லவா. அப்படிப்பட்ட மகனார் உர்வத் இப்னு சுபைர் சொல்றாரு, எந்த மனிதன் தண்ட புத்திய மறக்கடிக்கிற வேலைகளை யார் ஈடுபடுவா, நான் அந்த மருந்தையெல்லாம் குடிக்க மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன். நான் வேணுமென்றால் நான் தொழுகிறேன், தொழுகிற போது என்னுடைய காலை நீங்கள் கட் பண்ணிடுங்க. நான் சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு இந்த செய்தியை இப்போ பலஸ்தீனத்துக்கு நீங்கள் போங்க, அங்கே உள்ள சின்ன பிள்ளைகள் குர்ஆனை பாடமாக்கின ஹாஃபிதுகள், அங்கு குர்ஆனோடு தொடர்புபட்டவர்கள், ஒவ்வொரு வீடுலையும் கட்டிடங்கள்லையும் இடிபாடுகள்லையும் குண்டுகள்லையும் தாக்கப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்று வைத்தியர்கள் நாடுகிற போது அந்த பிள்ளைகளை மயக்கமாக்குற மருந்து கூட கிடையாத நிலைமையில் அந்த பிள்ளைகள் சுப்ஹானல்லாஹ் குர்ஆனை ஓதுது. டாக்டர்ஸ் மாறு கீறி கிழிச்சு தையல் போட்டு வெட்டி அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறாங்க, இன்றைக்கும் மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உர்வத் இப்னு சுபைர், நான் தொழுகிறேன், தொழுகிற போது நீங்கள் தொழுகையில் நான் நிற்கக்குள்ள காலை கட் பண்ணிடுங்கன்றார். சுப்ஹானல்லாஹ், தொழுகையில் நிற்கிறார், அல்லாஹ்வை வணங்க ஆரம்பிக்கிறார்.
அவருடைய கால் கட் பண்ணப்படுகிறது. தொழுது முடித்த உடனே ஹலீஃபா வலீத் இப்னு அப்துல் மலிக் கிட்ட வந்து அவருக்காக ஒரு ஆறுதல் சொல்கிறார். கவலைப்படாதங்க, நோய் வந்து இப்படியெல்லாம் கால் எடுபட்டது அப்படி என்று நீங்கள் கவலைப்படாதங்க அப்படி என்று ஒரு பெரிய ஒரு ஆறுதலை என்ன செய்கிறார் அவருக்காக அந்த நேரத்தில் சொல்கிறார். சுபஹானல்லாஹ். அந்த நேரத்தில் உருவத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுமுல்லா அந்த பெரிய ஒரு தாபிக்கு சொல்கிறார், நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கல, நான் அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். இந்த வார்த்தை மூமின்களை தவிர வேற யாரால மொழிய முடியும்? கால் வெட்டி எடுத்தாச்சு, ஒரு ஆள் வந்து ஆறுதல் சொல்றார். அதுவும் அந்த அப்ப இருக்கிற ஒரு கலீஃபா வந்து ஆறுதல் சொல்றார். அவர் சொல்றார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். கானலி அத்ராஃபுன் அர்பஅத்துன் ஃபஅகஸ்த வாஹிதா, எனக்கு நீ 4 மிக முக்கியமான உறுப்புகளை நீ தந்தாய், அந்த உறுப்பில் ஒன்றை நீ எடுத்து விட்டாய். 2 கையையும் 2 காலையும் நீயே தந்தாய். அந்த 2 கையிலையும் 2 காலையும் ஒரு உறுப்பத்தான் நீ எடுத்திருக்கிறாய். வலஇன் குந்த அகஸ்த ஃபகத் அபகைத், மற்ற 3 உறுப்பை நீ நல்லா தான் எனக்கு வச்சிருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும். நீ 4 தந்துட்டு 1 தான் எடுத்தா, ஆனா நீ 3 நல்லா தான் வச்சிருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும். வஇன் குந்த கத் இப்தலைத, நீ என்னை சோதித்தாய், நீ என்னை சோதித்தால் எனக்கு நீ ஆஃபியத்தை நீ தருவாய். ஃபலக்கல் ஹம்து அலா மா அகஸ்த வ அலா மா ஆஃபைத்த, யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும், நீதான் எனக்கு ஆஃபியத்தையும் தந்தாய், நீதான் ஆஃபியத்தையும் தந்தாய், நீதான் இந்த ஆஃபியத்தில் இருந்து ஒரு காலையும் எடுத்துட்டு 3 காலையும் ஆஃபியத்தாக நீயே வைத்தாய். யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய காலால் ஒரு காலமும் ஒரு பாவத்துக்கு கூட நான் நடந்து போகவில்லை யா அல்லாஹ் என்று சொல்லி அந்த இடத்தில் அவர் ஒரு பிரார்த்தனை செய்தார் என்பதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொல்லுவாங்களே இந்த நிழலின் அருமை வெயில் வந்தால் தான் தெரியும் என்பாங்க. நிழல்ற அருமை வெயில் வந்தால் தான் புரியும் என்பாங்க. இப்போ நல்லா தான் இருக்கிறோம், நல்ல கை, நல்ல கால், நல்ல கண், நல்ல காது, நல்ல வாய்கள் எல்லாத்தோடையும் இருக்கிறோம். நம்மளும் ஒரு வகையில் நன்றி கெட்டவர்கள் தான், இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இவ்வளவத்தையும் நம்ம அனுபவித்துக் கொண்டு, இவ்வளவு சொத்துக்களையும் அனுபவித்துக் கொண்டு, இவ்வளவு ஆரோக்கியத்தையும் அனுபவித்துக் கொண்டு, இவ்வளவு உடல் பலத்தையும் அனுபவித்துக் கொண்டு, இவ்வளவு பொருளாதாரத்தையும் அனுபவித்துக் கொண்டு, இவ்வளவு நிம்மதிகளையும் அனுபவித்துக் கொண்டு, இன்னும் இறைவனுக்கு நன்றி கெட்ட மனிதர்களாக இருந்து கொண்டு, இன்னும் நாம் ஆஃபியத்தை அல்லாஹ்கிட்ட இன்மையுடைய மறுமையுடைய ஆஃபியத்தை நாம் கேட்க தவறினால் நம்மளை விடவும் ஒரு கைசேதமான ஒரு மனிதர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இந்த கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு துன்பமோ ஒரு துயரமோ வந்து வாழ முடியாத ஒரு கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வருமாக இருந்தால் அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ கேட்குமாறு சொன்னாங்க, அல்லாஹும்ம அஹ்இனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் வாழ்வது சிறந்தது என்றால் என்னை வாழவை யா அல்லாஹ், வத்தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி, யா அல்லாஹ் நான் மௌத்தாகிறது தான் எனக்கு சிறப்பு என்றால் என்னை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். ஐயோ உங்களால் தாங்க முடியலப்பா, உங்களோட பிரச்சனை எனக்கு தலை வெடிக்குது, தூக்கு போட்டு சாகனம் போல இருக்குது, யா அல்லாஹ் ஏன் தான் என்ன உசுரோட வச்சிருக்கியோ தெரியாது, மௌத்தாக்கிடு. இப்படியெல்லாம் நீங்க துஆ கேட்காதுங்க, இப்படியெல்லாம் நீங்க கேட்காதுங்க. உங்களுக்கு தாங்க முடியாத சோதனையும் பிரச்சனையும் வந்தால் நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹும்ம அஹ்இனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி, யா அல்லாஹ் நான் உசுரோடு வாழ்வது தான் சிறந்தது என்றால் உனக்கு தெரியா இதுக்கு பிறகு, இந்த வாழ்க்கைக்கு பிறகு, இந்த துன்பத்துக்கு பிறகு, இந்த கஷ்டத்துக்கு பிறகு, இந்த பொருளாதாரத்துக்கு பிறகு, இந்த சோதனைக்கு பிறகு நீ எதை எனக்கு நலவ வச்சிருப்பாய் என்று தெரியாயா அல்லாஹ், நான் வாழ்றதுதான் சிறந்தது என்றால் என்னை நீ வாழ வைத்துடு. வத்தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி, யா அல்லாஹ் நான் மௌத்தாகிறது தான் சிறப்பு அப்படி என்று ஒன்ற பார்வையில் உனக்கு தெரியுமாக இருந்தால் என்னை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ் என்று நீங்க அல்லாஹ் கிட்ட கேளுங்க. மௌத்தாக்கிடு அப்படி என்று நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்காதங்க. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு நிறைய ஆஃபியத்தை தந்திருக்கிறான். தனிமையில் இருந்து, தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் இருந்து, ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு மூலையில் தனியாக இருந்து
நமக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற இந்த ஆஃபியத்தை பற்றி நம்ம வாழ்க்கையில் யோசித்தால் அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் வல்லாஹி வல்லாஹி சும்ம வல்லாஹி கண்கள் குளமாகும். நம்மளை அறியாமல் நம்முடைய கைகள் வானத்தை நோக்கி நிச்சயமாக செய்யும் உயரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. படைத்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் ஆஃபியத்தையும் தந்து மறுமையிலும் அல்லாஹு தாலா ஆஃபியத்தை தந்து நம்மளை விட்டு பிரிந்து மறைந்து மண்ணறைகளில் வாழுகின்ற நம்முடைய தாய் தந்தை உறவுகள் உற்றார் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா மண்ணறையிலும் ஆஃபியத்தை கொடுத்து மறுமையிலும் நம் எல்லோருக்கும் ஆஃபியத்தை தந்து இந்த உலகத்திலும் நல்லவர்களாக வாழ்ந்து மறுமையிலும் நல்லவர்களோடு வாழ்வதற்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.